ஒவ்வொரு யுத்தமும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி, உயர்வின் மேல் உயர்வு, மேன்மையின் மேல் மேன்மை. எந்த சோதனை எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு மேன்மையை, மகத்துவத்தை, உன்னதத்தை, ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ஒரு வியாதி வந்தால் அதற்கு அடுத்து உங்களுக்கு மேன்மை இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஒரு சின்ன சோர்வுகள் பலவீனத்தில் தள்ளப்பட்டிருந்தால் அடுத்து நீங்கள் மான் கால்களைப் போல துள்ளி ஓடக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நேற்று நின்று என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இணைபட நாம் நம்முடைய தியானத்திற்கு என்று ஒரு வேத வசனத்தை வாசித்து ஆண்டுடைய பிரசனத்திலே நாம் செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேலே நாம் வாசிக்கிறோம், சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கர்த்தர் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, அல்லேலூயா, அவர் ஆதரவாகவும் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவரும் நம்மை பாதுகாக்கிறவரும். அல்லேலூயா, நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவரும் பாதுகாக்கிறவரும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் சிந்தித்து முன் செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவர், பாதுகாக்கிறவர். நம்முடைய தேவனை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் தம்மை பால சிங்கத்திற்கும் பாலசிங்கமும் எப்படி இரையை கவ்வி பிடித்திருக்கும் போது மேய்ப்பர்கள், திரளான மேய்ப்பர்கள் சத்தம் போடுறாங்க, சிங்கமே அந்த ஆட்டை விடு, அந்த ஆட்டை விடு அப்படின்னு கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. திரளான ஜனங்களும் கூட சத்தம் விட்டு அலறுகிறாங்க, அமளி பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த சிங்கம் என்ன செய்யாதான்? அமளி சத்தத்துக்கும் அவர்களுடைய மேய்ப்பர்களுடைய சத்தத்துக்கும் அது என்ன செய்யாது? பயப்படவே பயப்படாது. எவ்வளவு தான் சத்தம் போடுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு கிடைச்ச ஆகாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமாக இருக்குமா. அல்லேலூயா. பணியாமல் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்காக எப்படி இருப்பார் என்று சொன்னால், இந்த சிங்கத்தை போல, அல்லேலூயா, யார் தான் சத்தம் போட்டாலும், உலகமே சத்தம் போட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? பயப்பட மாட்டார்.
அவர் நமக்காக செய்ய வேண்டிய யுத்தத்தை, அவர் நமக்காக நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை, அவர் உங்களுக்காக செயல்பட வேண்டிய காரியத்தை நிச்சயமாக செயல்படுத்தியே தீருவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு சிங்கத்துக்குள்ளே எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதோ அதை போன்ற வைராக்கியம், அதை விட அதிகமான வைராக்கியத்தை உடையவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தேவனை நமக்கு சொந்தமாய் கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய கர்த்தரை நமக்கு அரணாக கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆண்டவரை பாதுகாப்பாக கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் சோர்ந்து போகணுமா, பலவீனமாக இருக்கணுமா, நாம் அசந்து போகணுமா? இல்லை. அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், சிங்கத்தின் வலிமையை காட்டிலும் அதிக வலிமை உடையவர் தான் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், யுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல, பட்சிகளைப் போல. ஆமென், சோதரம். கழுகு, பருந்து மற்ற எந்த பறவைகளை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய குஞ்சுகளை யாராயிலும் எடுக்க வருவார்கள் என்றால், பறிக்க வருவார்கள் என்று சொன்னால், அந்த பட்சிகள் புளியங்காய் பறிக்க போகாது, அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது, அது வெறியோடு இருக்கும். அந்த பட்சிகள் எங்கே போனது, எங்கே இருக்கிறது என்று இல்லையே என்று நினைப்போம். அதனுடைய குஞ்சியை பிடிக்க போகும்போது வேகமாய் பறந்து வரும். கழுகானாலும் பருந்தானாலும் வேகமாக பறந்து வந்து அதை எடுக்க போகிறவங்களை, அல்லது அதை எடுக்க போகிற பாம்போ அல்லது மற்ற மிருகங்களோ அதை கொத்தி விரட்டும். என் குஞ்சியை நான் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் குஞ்சு, என்னுடைய ஜனம், என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் எனக்குத்தான் என்று சொல்லி ஒரு பட்சியை போல வேகமாய் வந்து என்ன செய்வாராம், பாதுகாப்பாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாதுகாப்பதிலே நம்முடைய தேவன் பட்சியை போல, பறந்து காக்கிற பட்சியை போல அவர் வந்து நம்மை பறந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. பறந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் சில பிரச்சனைகளுக்குள்ளே, ஆபத்துக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்னால், நம்மை காக்க, நம்மை விடுவிக்க, நம்மை தொட, நமக்கு உதவி செய்ய, ஆதரவாக இருக்க யாரும் இல்லையோ என்று நாம் கலங்கலாம், யாரும் இல்லையே என்று நாம் சோர்ந்து போகலாம், பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவன் என்னை காக்க வல்லவராயிருக்கிறார், என் பிள்ளைகளை காக்க வல்லவராயிருக்கிறார், என் வாழ்க்கையை, குடும்பத்தை காக்க வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ளே எழும்பும் என்று சொன்னால், நம்ம எந்த உபத்திரவங்கள், பாடுகளுக்குள் இருந்தாலும், எந்த போர்களை, எந்த யுத்தங்களை சந்தித்தாலும், கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல வந்து என்ன செய்வாராம், விடுவிப்பார். அல்லேலூயா. ஒரு 3 குறிப்புகள், எப்படி பறந்து காக்கிற ஒரு பட்சி மாதிரி வந்து கர்த்தர் விடுவிக்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26, 27 ஒருவர் வாசிப்போம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். கவனிங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு நீண்ட நாட்களாக, தாவீது என்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி பெற்று
அவன் ஆடல் பாடல் சத்தத்தோடு அவன் தேசத்துக்குள்ளே வந்தானோ அன்று முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். சவுலுக்கு நாட்டில் எத்தனையோ யுத்தங்கள், வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை, போராட்டங்களை, நாட்டில் உள்ள போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் அவன் ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டான். அவனுக்கு பிரச்சனையெல்லாம் யார் தான்? தாவீது. தாவீது பொறாமை, காய்மகாரம், அந்த எரிச்சல் இருக்கிறபடினாலே இந்த தாவீதை வீழ்த்தினால்தான் நமக்கு நல்லது என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு குறிக்கோளோடு கூட ஒவ்வொரு நாளும் அவனை அழிக்க, வீழ்த்த அவன் பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. அநேக நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக இதை போல பகைவர்கள், எதிரிகள், விரோதிகள், உங்கள் வீட்டாரே சத்துருவாய் உங்களை கவிழ்க்க, உங்களை வீழ்த்த முயற்சிக்கலாம். என்றோ ஒரு நாள் இவர்கள் கையில் நான் மடிந்து போவேனோ அல்லது விழுந்து விடுவேனோ என்றெல்லாம் நினைக்கலாம். அல்லது இந்த பிரச்சனையினால், இந்த போராட்டத்தினால் நான் என்றைக்கோ விழுந்து விடுவேனோ என்று நீங்கள் பயப்படலாம். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலை தாவீதுக்கு விரோதமாக சவுல் எத்தனையோ சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள் வந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் அதிசயமாக அவன் தப்புவிக்கப்பட்டு தாவீது போய்கொண்டே இருந்தான். ஆனால் இன்றைக்கு இந்த சூழலிலே தாவீது தப்புவிக்கப்படுவதற்கு என்ன இல்லை? இடமே இல்லை. அவன் மலையில் இந்த பக்கமாக போகும்போது அந்த பக்கத்திலிருந்து சவுலின் ஆட்கள் மேலே வந்தார்கள். அவன் மேலே போனால் நம்மை பிடித்து விடுவார்கள் என்று கீழே பார்த்து இறங்கும் போது சவுலின் ஆட்கள் எல்லாம் அந்த மலையை என்ன செஞ்சிட்டாங்க? சுற்றி வந்துட்டாங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வரும்போது அந்த அளவுக்கு பயமே இருக்காது. 4 பக்கம் பிரச்சனை வந்துட்டுது, அல்லது பிரச்சனை ரவுண்டு கட்டி வருது. ஏதோ ஒரு நாள் வியாதி மாத்திரை போட்டோம் சரியாயிட்டுன்னா பிரச்சனை இல்லை, போட்டும் தீர மாட்டுக்கு இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னா கவலை வரும், பயம் வரும், போராட்டம் வரும். பிரச்சனை எத்தனையோ வந்தது, தீர்ந்தது. ஆனால் இப்பொழுது வந்த பிரச்சனை தீருவேனா என்று சவால் விட்டு கொண்டு இது என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது, இது என்னை வளைந்து கொண்டே இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்புவிக்கப்படுவேன், நான் எப்படி விடுவிக்கப்படுவேன் என்று நீங்கள் கலங்கலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். இப்பொழுது இந்த இடத்திலே தாவீது அவன் மனுஷரும் மலையின் உச்சிக்கு போனார்கள். சவுலும் அவன் வீரரும் மலையை சுற்றிலும். சவுலிடத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 1,00,000 வீரர்கள். தாவீதிடத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? 400 பேர். பல 1,00,000 பேர் சுற்றும் போது இந்த 400 பேர் எம்மாத்திரம் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஒரு யுத்தத்தை சவுலுக்குள்ளே சந்தோஷம் வந்துச்சுது. இன்றைக்குத்தான் என் எதிரியை வீழ்த்த போகிறேன், அவனை ரவுண்டு கட்டிவிட்டேன், வளைத்து விட்டேன், இனி அவனுடைய எதிர்காலம் என்னவாகும், இனி அவனுடைய குடும்பம் என்னவாகும், இனி அவனுடைய யோசனைகள் ஆலோசனைகள் என்னவாகும் என்று சொல்லி சவுல் நினைத்து போய்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தாவீது சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் சகாயர், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று ஆராதிக்கிறவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, சவுலும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான், தாவீதும் ஆண்டவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். 2 பேரும் ஆண்டவருடைய கையில தான் இருக்காங்க. அல்லேலூயா. அவனும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்ட்டு விட்டு கொடுக்குற மனசு என்ன செய்யலை? இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், வா பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டி நடக்கு. ஆனால் இந்த போட்டியில் யாருக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சவுல் இங்கே ஒரு மோசமான எண்ணத்தோடு ஒரு பொறாமையின் சிந்தையை தனக்குள்ளே வளர்த்து கொண்டு அவன் செயல்படுகிறான். ஆமென். போட்டி இருக்கலாம், ஆனால் அது பொறாமையாகவோ அது காய்மகாரமாகவோ மாம்சத்துக்கு அடுத்தவைகளாகவோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாமிச எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மாம்சத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் கர்த்தர் எப்போதுமே என்ன செய்வதில்லை? நிற்பதில்லை. அவர்கள் பட்சத்தில் நிற்பதில்லை. அப்போ சவுல் இப்பொழுது தாவீதை நெருங்கிவிட்டான். இப்பொழுது தாவீது ஆண்டவருடைய பிள்ளை. என் தாசனாகிய தாவீது, யோபு, ஆபிரகாம், மாணிக்கம், மரகதம் எல்லாருமே அவருடைய தாசர்கள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறபடியினாலே, அவன் துதிக்கிற மனிதனாய் இருக்கிறபடியினாலே வளைந்து கொண்டு போகிறார்கள். இதைத்தான் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 118:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பிரச்சனை எப்படி வளைஞ்சுக்கிட்டு? தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள். போதும். அப்போ பிரச்சனைகள் வந்து சில நேரங்களிலே நம்மை சூழ்ந்து நிற்கலாம். 2 கொரிந்தியர் 1:8 கூட பவுல் சொல்றார், புதிய ஏற்பாட்டில் அவர் தனக்கு வந்த பிரச்சனை என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில், அண்டர்லைன் பண்ணுங்க, பிழைப்போம் என்னும் நம்பிக்கை எங்களுக்கு அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டு உண்டாயிற்று. எங்களால் இந்த போராட்டத்தை தாங்க முடியல. இந்த கப்பர் சேதத்தில் இனி மரித்துருவோம், இனி எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு அத்தியாயத்துக்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம். தாவீது இப்படி தான் போயிருந்தார், வாழ்க்கை முடிந்தது என்ற அத்தியாயத்துக்குள்ளே தான் போயிருந்தோம். இனி நம்ம இந்த தோல்வி நமக்கு நிரந்தரம்தான், இனி இந்த பிரச்சனை நிரந்தரம்தான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வந்த வியாதியை குறித்து அவ்வளோதான், இதில் நம்ம காலியாயிருவோமா, இந்த பிரச்சனையில் அப்படியே போயிடுவோமா? இல்லை. எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் ஒன்று அவர் இறங்கி வரும்போது நமக்கு சூழ்ந்து வருகிற பிரச்சனை ஓடிதான் ஆகணும். அல்லேலூயா, ஓடிதான் ஆகணும். அவர் பட்சியை போல இறங்கும் போது அது ஓடி ஆகணும். அது ஓடலன்னு சொன்னா பட்சிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? இப்போ அதில் வாசிங்க, நம்ம வாசித்தோம், அதை தான் என்ன வாசித்தோம், அந்த 27 படிங்க. இப்போ அந்த சமயத்தில், எந்த சமயத்தில்? வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற சமயத்தில், அவ்வளோதான், இனி நமக்கு எதிர்காலம் இல்லை என்ற சமயத்தில் ஒரு ஆள், அதுதான் அந்த ஒரு ஆள் தான் யாரு? கர்த்தர். அந்த ஒரு ஆள் தான் யாரு? பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் தம்முடைய ரூபத்தில் அங்கே வர்றாரு. அந்த ஒரு ஆள் வந்து சவுலினிடத்தில், பெலிஸ்தியர்கள் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து விட்டார்கள். அல்லேலூயா. இப்போ உனக்கு ஒரு மனுஷனை அழிக்கணுமா, இல்லை உன் தேசமே என்ன செஞ்சு போயிடணுமா, அழிஞ்சு போயிடணுமா? அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல கர்த்தர் கொண்டு வந்து யாரை நிறுத்தினா? சவுலை நிறுத்தினார். அல்லேலூயா. இப்போ சவுல் என்ன டிசிஷன் எடுப்பான்? என் தேசமே அழிஞ்சா கூட பரவாயில்ல, நான் இந்த தாவீதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். தேசத்தை அழிய விட்டுட்டு தாவீதை மட்டும் அழிச்சிட்டு வந்தா எஞ்சிய மிஞ்சிய மக்கள் சவுலை விடுவாங்களா? காலி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி இந்த சவுலே
தாவீதை அழிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அழிச்சிட்டு வர முடியுமா? அழிக்க விட மாட்டாங்க, அதுக்கு அடுத்த கதை. ஆனால் அழிக்க தேவன் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். அப்படி தாவீது அந்த சவுல் அந்த ஆள் சொல்ல கூட கேட்காம நான் தாவீதை தான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 20:9 நடக்கும். படித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படி. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். கவனிங்க, அந்த சத்துருக்கள், எதிரிகள் பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் கர்த்தருடைய பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். தாவீது யாரு? கர்த்தருக்கு பரிசுத்தவான். தாவீது யாரு? அவருக்கு பிரியமானவன். பிரியமானவனை ஒருவன் வளைந்து கொண்டான். வளைந்து கொண்டவனுக்கு கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி தேசத்திலே படையெடுத்து வந்து விட்டார்கள் போ என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவன் போகாமலே வளைந்தது தான், சுற்றியது தான், இன்னைக்கு வீழ்த்த போகிறது வீழ்த்தது தான் என்று அவன் செயல்படுவான் என்றால் என்ன நடக்கும்? அப்பொழுது தேவனானவர் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென். சோதரம். தேவன் ஒரு பட்சியை போல தாவீதை விடுவிக்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தார் பாருங்க. அல்லேலூயா. சவுல் அப்படியே மீறி போயிருந்தா கூட தேவன் அக்கினியை அனுப்பவும் அவர் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமா இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நீதியின் வழியிலும் கர்த்தருடைய நியாய பாதையிலும் அவருக்கு பிரியமானவைகளை செய்து நீங்கள் செல்லும் போது தேவையில்லாத துன்மார்க்கன் துஷ்ட கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக வரும் என்று சொன்னால் தேவன் அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. தேவன் ஏதோ ஒரு மனிதனை வைத்து அவர்களை விளக்குவார். இல்லை, விளக்கும் போது அவர்கள் போகாவிட்டால் தம்முடைய அக்கினியை இறக்கவும் அனுப்பவும் அவர் இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருந்து செயல்படுவார். போதுமானவராக இருக்கிறார். தாவீதின் பிரச்சனையை அறிந்த தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல இறங்கி வந்து அவனை என்ன செஞ்சிட்டாரு? விடுவிச்சிட்டாரு. அல்லேலூயா. சோதரா. அப்ப தேவன் ஆச்சரியமாய் நம்மை காக்கிறவர். ஆமென். இதைத்தான் தாவீது சொல்லுவார். 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. நன்றியா சொல்றார். 17:9 சங்கீதம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞர், என் உயிரை எடுக்கிற பகைஞர், என் உயிரின் விரோதிகள் அவர்களுக்கும் உமது செட்டைகளின் நிழலிலே மறைவாக வைத்து என்னை காப்பாற்றும் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எப்பொழுதுமே ஒரு அதிசயமான கிருபையை விளங்க பண்ணி நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ உங்க வாழ்க்கை முடிந்து போகல, உங்க படிப்பு முடிந்து போகல, உங்களுடைய எதிர்காலம் முடிந்து போகல, உங்களுடைய குடும்பம் முடிந்து போகல, உங்களுடைய காரியம் போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து உங்களை காத்து தப்ப பண்ண போகிறார். உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். உயர்த்தணுங்கிற லட்சியத்தோடு தாவீதை கொண்டு போகிறபடியினாலே அவனை காப்பதில் தேவன் எப்பொழுதும் வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு குறிப்பை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14-15 ஒருவர் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14-15. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் அரை காலமும் காலங்களும் போஷிக்கப்படுவதற்கு தன் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு வெள்ள நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. கவனிங்க, அல்லேலூயா. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஓடி 3 வருஷம் பாதுகாப்பாக இருக்கணும். இது தீர்க்க தரிசனமாக யாரை சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை பற்றி உபத்திரவ காலத்தில் அவங்க 3 வருஷம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வானத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் பாதங்களின் கீழே சந்திரனும் சரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இது ஒரு அடையாளம். இது இஸ்ரவேலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அது தன் வாளால் 3ல் 1 பங்கு கீழே என்ன செஞ்சுட்டு இழுத்துட்டு. இப்போ இந்த பாம்பிற்கும் இந்த ஸ்திரீக்கும் ஒரு போராட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இது வானத்தில் தான் இருந்துச்சு. வானத்திலிருந்து அந்த ஸ்திரீயும் பூமிக்கு வந்தாச்சு. வானத்தில் இருந்த இந்த சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தை, இந்த அகோர தோற்றமுடைய பாம்பை தேவன் கீழே தள்ளிவிட்டார். கீழே தள்ளின உடனே அதனுடைய கோபம் தேவன் மேல் இல்லை, அவர் படைத்த அந்த ஸ்திரீயை நோக்கி பெருங்கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் நட்சத்திரங்களை அணிந்திருக்கிறாள், சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரனை அணிந்திருக்கிறாள். அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் மக்களை அடையாளமாக காட்டுகிறது. அவள் பெற்ற பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த பிள்ளை தேவனுடைய சன்னிதானத்திற்கும் சிங்காசனத்திற்கும் என்ன செய்யப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இந்த ஸ்திரீயை கோபம் கொண்டு அந்த சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஒரு வெள்ளத்தை பயங்கரமாக ஊற்றுகிறது. அல்லேலூயா. ஊற்றுனா அந்த வெள்ளத்தில் என்ன செய்யணும், அந்த ஸ்திரீ அடிச்சுக்கிட்டே போகணும், செத்தே போகணும். பிசாசு என்னெல்லாம் சக்தியை தன் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, நம்மோடு யுத்தம் பண்ண, நம்மோடு போராடுவதற்கு. நமக்கு சில நேரங்களில் தெரியாது அவன் யுத்திகள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஒரு வெள்ளத்தை கொண்டு வருவதற்கு கூட அவனுக்கு என்ன இருக்குது, தண்ணீரை நதி போன்ற ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த ஸ்திரீயை அடித்து நொறுக்கி கொண்டு போக சாகடிக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. ஆமென். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பறந்து காக்கிற பட்சியை போல, அல்லேலூயா, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா பிசாசு அப்படி தான் போராட்டங்களை கொண்டு வருவான். உங்களுக்கு கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தால், போராட்டங்கள் வந்தால் அப்படி தான் வரும். ஏசாயா 59:19 நமக்கு சொல்லவில்லையா? படித்து பாருங்களேன் என்ன சொல்லுதுன்னு. 59:19 என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிப்பது. 59:19 தப்பாக படிக்கிறீங்களா, கரெக்டாக படிக்கிறீங்களா? தொசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பார்த்தீங்களா, சத்துரு எப்படி வருவானா, வெள்ளம் போல. வெள்ளத்தை கொண்டு வரவும் முடியும் சத்துருவால, வெள்ளம் போலவும் தண்ணி போல அணையிலிருந்து திறந்து விட்ட மடமடன்னு வருகிற வெள்ளத்தை போலவும் சத்துரு நமக்கு எதிராக ஓடி வரலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி பிடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப வெள்ளம் போல சத்துரு வரும்போது, வெள்ளம் போல போராட்டம் வரும்போது, வெள்ளம் போல பிரச்சனை வரும்போது என்ன செய்வது என்று நாம் கலங்கலாம், திகைக்கலாம். ஆனால் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த ஸ்திரீக்கு எப்படி உதவி செய்தார் தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக வாயை திறந்து
வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அல்லேலூயா. தேவன் எப்படிலாம் கிரியை செய்யணுமோ அப்படிலாம் கிரியை செய்ய வல்லவன். அல்லேலூயா. ஸ்திரீ முன்னே பார்த்து கொண்டு இருக்கும்போது கோபம் கொண்ட வலு சர்ப்பம் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊதினது. வெள்ளம் தண்ணி ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வரும்போது இதில் அடித்து இந்த ஸ்திரீ சாகட்டும்னு சொல்லி அனுப்பும்போது, அல்லேலூயா, அந்த வெள்ளத்தை அது வருகிறது. வெள்ளம் வரும்போதே பூமி ஒரு பெரிய வெடிப்பாக பிளந்து அவ்வளோ தண்ணியை என்ன செஞ்சது? தனக்குள்ளே கொண்டு வந்துட்டு. கைகளை தட்டுங்களே. ஆமென். புரிகிறவங்க தான் தட்டுறாங்க, விளங்குறவங்க தான். அல்லேலூயா. ஸ்திரீ அப்புறத்தில் போய்விட்டால், பாதுகாக்கப்பட்டால். காரணம், பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு எப்படிலாம் யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்க, நம்ம சும்மா தான் இருப்போம். ஸ்திரீ கவனிக்காமல் இருந்தால் பின்னால் ஒரு வெள்ளம் வர்றது நமக்கு தெரியாது. போராட்டங்கள் நமக்கு பின்னால் வர்றது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை காப்பதில் நம்ம தெரியாமல் இருந்தாலும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மை விடுவிக்க அவருக்கு தெரியும், பாதுகாக்க தெரியும், கொடியேற்ற தெரியும், எந்தெந்த விதங்களிலே நம்மை தப்புவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆச்சரியமாய் சட்டையின் கீழே என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஆனால் இந்த சர்ப்பத்தின் வேதனை, கோபம் போகல பாருங்க. 17 சொல்லுது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண. பார்த்தீங்களா? அவன் மேலே தான் கோபம்னா கூட, அவள் பெற்ற ஆண் பிள்ளையின் மேலே கோபம் இருந்தால் கூட, இப்போ இவள் பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியை, அல்லேலூயா, சந்ததியான மற்றவர்களுடனும் கூட யுத்தம் பண்ண போயிட்டான். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஒருத்தரை விட்டுட்டா அடுத்து கணவனை விட்டுட்டோம், மனைவியை பிடிப்போம், மனைவியை விட்டுட்டோம், பிள்ளைகளை பிடிப்போம். இப்படிலாம் அது போராடிக்கிட்டே இருக்கும். ஆமென். மொர்தெகாய் தான் ஆமானை வணங்கவில்லை. அந்த மொர்தெகாயை மட்டும் நீ தொட்டா என்ன? இந்த மொர்தெகாயின் சந்ததி யாரு, அவன் குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, குலம் என்னன்னு சொல்லி பிசாசுக்கு எப்போவுமே கோபம் வந்தால் ஒருத்தர் மேலே தான் வரும் நீங்கள் நினைக்காதீங்க. அவன் அந்த குடும்பம் முழுவதும் கோபம் வரும். ஆனாலும் யுத்தம் பண்ண வந்தாலும் கர்த்தர் அவனை எங்கெல்லாம் வர வைக்கிறாரோ அங்கெல்லாம் அவனை அடித்து கொண்டிருப்பார், அவனை வெட்கப்படுத்தி கொண்டிருப்பார், அவனை தோல்வியடைய பண்ணி கொண்டிருப்பார், அவன் காரியம் சித்தியாக்காதபடிக்கு செய்வார். ஒவ்வொரு யுத்தமும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி, உயர்வின் மேல் உயர்வு, மேன்மையின் மேல் மேன்மை. எந்த சோதனை எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு மேன்மையை, மகத்துவத்தை, உன்னதத்தை, ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ஒரு வியாதி வந்தால் அதற்கு அடுத்து உங்களுக்கு மேன்மை இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஒரு சின்ன சோர்வுகள் பலவீனத்தில் தள்ளப்பட்டிருந்தால் அடுத்து நீங்கள் மான் கால்களைப் போல துள்ளி ஓடக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல ஆச்சரியமாய் காக்கிறார். அல்லேலூயா. லாபான் யாக்கோபை அழிக்க போனது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் யாக்கோபை தொடாதபடி கர்த்தர் என்ன செய்தார்? பறந்து காக்கும் பட்சியை போல எச்சரித்தார். லாபானோடு யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிப்பு. அப்போ பிரியமானவர்களை, கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார். மூன்றாவது ஒரு குறிப்பை கூட நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 2 சாமுவேல் 17:17-18 வாசிங்க. 2 சாமுவேல் 17:17. யோனத்தானும் அம்மினதாபும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசித்ததினால் காணப்படாதபடிக்கு இன்றோகேல் அண்டையிலே நின்று கொண்டிருந்தார்கள். வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னால் அதை அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அறிவிக்க போனார்கள்.
ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பினாள். கவனிங்க, என்ன சம்பவம் அப்படின்னா, தாவீதுக்கும் அவன் மகன் அப்சலோமுக்கும் ஒரு காலகட்டத்தில் யுத்தம் வந்துட்டது. அல்லேலூயா. அப்சலோம் எப்படி ஆகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சேனையே திரட்டி காத்திருக்கிறான். தாவீதும் அவன் மனுஷரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பலத்தை அப்சலோம் தயார் பண்ணிட்டான். தாவீதுக்கு முன்னாலே யாருமே நிற்க முடியாது. ஆனாலும் தாவீதையும் ஒரு காலகட்டத்தில் பலவீனப்படுத்த வீழ்த்த அவன் மகனே என்ன செய்து விட்டான், எழுப்பி விட்டான். அப்போ அவங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்க, அகித்தோப்பேல் என்ன திட்டம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி யோனதாபையும் அம்மினதாபையும் என்ன செய்கின்றார்கள், அனுப்புகிறார்கள். போயிட்டு வா, பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீது அனுப்பி வைக்கிறார். அப்போ அங்கே உள்ள செய்தியை, ரகசியத்தை இந்த ரெண்டு பேரும் அறிந்துவிட்டு அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வரும்போது இவர்கள் வேவுகாரர்கள் என்று சொல்லி, யார் சொன்னது, ஒரு பிள்ளையாண்டன், ஒரு சின்ன பையன் ஒரு பிள்ளையாண்டன் காட்டி கொடுக்குறான். பாருங்க, யாரை காட்டி கொடுக்குறான், தாவீதின் வேலைக்காரராகிய இந்த அகிமாஸை, இந்த யோனதாபை ஒரு பிள்ளையாண்டன் அப்சலோமுக்கு போய் காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்கும்போது அப்சலோமும் அவனுடைய வேலைக்காரரும் இந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி வேகமாய் படையெடுத்து வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். தேடி வரும்போது இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, செய்தார்கள் என்று சொன்னால், பகூரிம் என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஆமென். ஓடுனா அந்த வீட்டில் ஒரு முற்றத்தில் ஒரு கிணறு இருக்குது. டக்குன்னு போய் அந்த கிணத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு பதுங்குவதற்கு, தன்னை காத்து கொள்வதற்கு ஒரு இடம் அந்த கிணறாக இருந்தது. இப்பொழுது அந்த வீட்டுக்காரி பாருங்கள், பெண்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் செயல்பட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய ஆத்துமாவை நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்கணும். இவங்க யார் தெரியுமா, தாவீதின் வேலைக்காரர்கள். தாவீது நம்முடைய தேசத்தின் ராஜா. தாவீதால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தாவீதால் நாம் நன்மை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த ரெண்டு பேருடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்ற வாஞ்சை, வைராக்கியம் அந்த பகூரிமில் இருந்த ஒரு மனுஷனுடைய மனைவிக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்நியர் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும், அவர்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கல. தாவீதின் மக்கள், நம் ராஜா, நம் தேச தலைவனின் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஊழியரின் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அவருக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடி நாம் மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் வரணும். அல்லேலூயா. இந்த பகூரிமில் இருந்த ஒரு மனுஷனுடைய மனைவி அந்த கிணத்துக்குள்ளே அவங்க இருந்த உடனே மேலே தூக்கி ஒரு பாயை விரிச்சிட்டா. அல்லேலூயா. பாயை விரித்து நொய்யை அப்படி என்ன செய்த, அந்த குருணையை அப்படியே பரப்பி வச்சு கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வந்துட்டான். ரெண்டு பேரும் அங்கே வந்துட்டாங்க. இந்த அகிமாஸையும் சோதரி யோனதாபையும் தேடி வந்துட்டாங்க. யோனத்தானையும் அகிமாஸையும் தேடி வந்துட்டாங்க. வந்தால் என்ன நடந்தது தெரியுமா? 20ஆம் வசனம் படிங்க. அப்சலோமின் சேவகர் ஸ்திரீயினிடத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அகிமாசும் யோனத்தானும் எங்கே? தாவீதின் வேலைக்காரராகிய அகிமாஸ், யோனத்தான் எங்களை வேவு பார்க்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்குள்ள செய்தியெல்லாம் அறிந்து தாவீதிட்ட போய் சொல்லி, எங்களை வீழ்த்த நினைத்தவன், அவனை நாங்கள் விடக்கூடாது, அவன் எங்கே இருக்கிறான், எனக்கு காட்டு, எனக்கு வெளிப்படுத்து என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ
அந்த வாய்க்கால் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, அதுக்கு அப்பால தான் இப்போ தான் ஓடுனாங்க, அங்கே தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. அடுத்து, இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. தேடி காணாமலே போயிட்டாங்க. பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை பட்சியை போல சிறக வச்சு மட்டுமல்ல, ஒரு பாய்க்குள்ளே போட்டும் காக்கிறவர், பாயை விரிச்சு கூட தேவன் பாதுகாக்கிறவர். எந்த இடத்துலலாம் தேவன் நம்மை பாதுகாக்கணுமோ அங்கெல்லாம் பாதுகாக்க நமக்கு உத்தரவாதம் பண்ண தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு சொன்னால் தைரியமாக இருங்க. அல்லேலூயா. கடன் பிரச்சனையா, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏதோ வியாதி பிரச்சனையா, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ துன்மார்க்கன் உங்களை பற்றி ஏதோ பேசுகிறானா, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த பிரச்சனைகளை குறித்தும் எந்த போராட்டங்களை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல பாதுகாக்க ஆதரவாய் இருக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறபடியினால் அந்த தேவன் தாவீதை வளைந்து கொண்ட நேரத்திலும் பாதுகாத்தவர். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனமாகி அந்த ஸ்திரியை அந்த பாம்பு ஒரு வெள்ளத்தினாலே அழிக்க போகும்போது தேவன் பூமியை பிளக்க பண்ணி வெள்ளத்தை விழுங்கி போட்டு அந்த ஸ்திரியை காத்தவர். இன்றாகேல் அருகிலே நின்று கொண்டிருந்த இவர்கள் செய்தியை ஒரு பிள்ளையாண்டன் போய் அப்சலோமுக்கு காட்டி கொடுத்த போது இவர்கள் ஓடி வந்து ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கும் போது பாய் விரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். தேவன் எந்த வழியினாலும் எந்த விதத்திலும் நம்மை பாதுகாத்து பராமரிக்க இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரும் பாதுகாக்கிறவரும். தாவீதை காத்தவர், அவன் வேலைக்காரர்களை காத்தவர், இஸ்ரவேலரை காத்தவர், நம்மையும் பாதுகாக்கிறார்.